yeah. Everything is going fine. Hi, Hello, hi, hi. sir. How are you? Yeah. Welcome, Hi. welcome. Okay. Thank you. Yeah. வாங்க Thanks. வாங்க வாங்க. All right. மேடம் Okay. வாங்க வாங்க உள்ள போங்க. கண்டிப்பா. உங்களுக்கு அந்த VIP என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. Okay, see you. கிரி, எல்லா ஏற்பாடும் கரெக்டா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சந்தேகமே வேண்டாம் பாஸ். எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்கு. மேம் வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு எந்த குறையும் சொல்லக்கூடாது. எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்பாடெல்லாம் பலமா இருக்குது பாஸ். அதுக்காக அவங்க உங்களை பாராட்டுவாங்களே தவிர குறை சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு வேணும் கிரி. ஆஃப் கோர்ஸ். மேம் இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்து அப்படி அசந்து போனோம். ஷூர்லி. சரி கிரி, எனிதிங் எல்ஸ் டு பி டன்? நதிங் பாஸ். டெலிகேட்ஸும் ப்ரெஸ் பீப்புள் வந்துட்டாங்கன்னா டைமுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ஹாய். சார். ஹாய். மேம் எங்க? வந்துட்டு இருக்காங்க. எப்போ? விஐபிஸ் எல்லாம் வர நேரம் அவங்க முன்னாடி வந்து இன்வைட் பண்ணாதானே நல்லா இருக்கும். சார் ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க. மேமுக்கு எப்போ எங்க இருக்கணும்னு தெரியும். சோ கரெக்டான டைத்துக்கு வந்துருவாங்க. என்ன சார் Okay. இது? வாசல்ல பிரைவேட் செக்யூரிட்டிஸ் நினைக்கிறாங்க. மேடத்துக்கு இதெல்லாம் பிடிக்காது. விவிஐபிங்க எல்லாம் வர இந்த விழாவுக்கு இந்த அளவுக்காவது பாதுகாப்பு இருக்கணும். பட் மேடத்துக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் பிடிக்காதுங்கிறதுனால நான் தான் இந்த பிரைவேட் செக்யூரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணேன். மேடத்துக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சார்? Don't worry, Mr. Ravi. அவங்க பார்வைக்கு போகாம இங்க எந்த விஷயம் நடக்காது. So just relax. Sorry, you have to excuse me. மிஸ்டர் கான், வந்தவங்களெல்லாம் நல்லா செக் பண்ணி தானே விளையாடுறீங்க? ஆமா சார், எல்லாரையும் தரவா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறோம். மிஸ்டர் கான், சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் அவங்கள விடாதீங்க. ஓகே Okay, sir. அவங்கள தனியா விசாரிங்க. Did ஓகே you get சார். it? Yeah. நான் பாத்துக்கிறேன் சார். Hi, hi. மேம் வரும்போது Mr. Ravi, நீங்க கேட்ட ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்தாச்சா? ப்ளீஸ் செக் இட் அப். மேனகா மேம் வாஸ் வெரி பர்டிகுலர் தட் ஆல் தி ஸ்லைட்ஸ் ஷுட் பி ஷோன். ஓகே கிரி, யார் யாருக்கு எந்த சீட் ஒதுக்கி இருக்கோ அதே இடத்துல உட்கார வைங்க. யாராவது மாறி உட்கார்ந்தாங்கன்னா நாசுக்காக அவங்க கிட்ட சொல்லி மாறி உட்கார சொல்லுங்க. மொத்தத்துல யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோமோ அது அப்படியே நடக்கணும். புரியுதா? புரியுது பாஸ். சார், நீங்க எல்லா விஷயத்துலயும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. இதுக்காக மேடம் உங்களை நிச்சயம் பாராட்டுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். கிரி, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்தாச்சா? பாஸ், இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் வரல. அதுவும் அந்த சேர்ல மிஸ்டர் நாராயணன் நாயர், மலையாளம் பத்திரிகை ரிப்போர்ட்டர். அவர் மட்டும்தான் வரணும். அவரை காண்டாக்ட் பண்ண கூட முடியல. அவர் நம்ம ஏற்பாடு பண்ண ஹோட்டலையும் தங்கல. பிக்கப் பண்ண யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ அவர் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காரு? அதான் தெரியலன்னு சொன்னேன் பாஸ். ഓക്കെ, ലെറ്റ്സ് വെയിറ്റ് then. ഓക്കെ ബോസ്. എടോ, താൻ എന്താ വിചാരിച്ചിട്ടുള്ളേ? ഞാനൊന്നും എഴുതി കൊടുത്താൽ തന്റെ ഇഷ്ടത്തിന് താൻ മാറ്റുവാണോ? ഇടയ്ക്ക് കയറി സംസാരിക്കല്ലേ. ഒരു വാക്ക് മാറ്റുക, അരവാക്ക് മാറ്റുക എന്ന്. തനിക്ക് മനസ്സിലായില്ലെങ്കിൽ എന്നോട് ചോദിക്കേ. തന്റെ ഭാവനയൊന്നും എനിക്ക് ആവശ്യമില്ല. ഞാൻ കൊടുക്കുന്നത് ന്യൂസാണ്. തന്റെ ഇഷ്ടത്തിന് മാറ്റാനുള്ള ഭാവനയോ മറ്റോ അല്ല അത്. ഇനി ഒരിക്കലും ഇങ്ങനെ സംഭവിക്കാൻ പാടില്ല. ഒരു ചെറിയ തെറ്റ് പോലും നടക്കാൻ പാടില്ല. ഫോൺ വെക്കടോ. ரூமை க்ளீன் பண்ணி வைக்க சொல்லுங்க. பாத்ரூம்ல ரூம் ஃப்ரெஷனர் இல்ல, காலி டப்பா தான் இருக்கு. அத மாத்த சொல்லுங்க. நான் வெளியில போயிட்டு வரேன். சரிங்க சார். இந்த ரூம் நம்பர் 204 க்ளீன் பண்ணி வை. அந்த மலையாளத்து கிழமை ரூம் தானே? ஆமாப்பா. அந்த கிழமை முசுடுன்னு நினைக்கிறேன். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அந்த ஆள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நானா போய் ஏதாவது வேணுமான்னு கேட்டா எனக்கு கை கால் இருக்கு, எனக்கு வேண்டியதை நானே வாங்கிக்கிறேன்னு தமிழும் மலையாளமும் கலந்து பேசுறான். டேய், அவரை பத்தி தெரியாம நீ உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட்டு இருக்காத. அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? என்ன ஏதாவது கடைக்கு அமிச்சாலாவது 5-10 கிடைக்கும். அவரே எல்லாத்துக்கும் போயிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? எப்பவும் டிப்ஸ்லயே இரு. அவர் யார் தெரியுமா? மலையாள பத்திரிகை ரிப்போர்ட்டர். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பெரிய தலைவர்களையும் தொழிலதிபர்களையும் நேருக்கு நேரா சந்திச்சு பேட்டி எடுக்கிறவர். புரியுதா? இவர் பேட்டி எடுக்க வர்றாருன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுவான்.
எதுக்கும் பயப்படாம தைரியமா கேள்வி கேட்பாரு. ஓ அப்ப ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்கு. உலகம் முழுக்க இவர் பேர் தெரியாதவங்களே கிடையாது. பேர் மட்டும் தான் தெரியுமா? ஏய், இவரை பார்த்தா அவர் தான் இவருன்னு தெரியாது. அவ்வளவு சிம்பிளான ஆளு. சரி, பேசிட்டு இருக்காம முதல்ல போய் ரூமை க்ளீன் பண்ணு. வந்தாருன்னா அதுக்கும் ஏதாவது சத்தம் போட போறாரு. சரிங்கண்ணா. மிஸ்டர் ராஜ்குமார் சாரை ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, சரியா? ஓகே, ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம். மிஸ்டர் கான் சார். நாங்க இன்வைட் பண்ண மேக்ஸிமம் இன்வைட்டீஸ் வந்தாச்சு. இனிமே யார் வந்தாலும் அவங்கள இன்விடேஷன் இல்லாம அலோவ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி எங்க டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் சார். பாதுகாப்பு பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் சார். தட்ஸ் குட். அப்புறம் மேம் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த தப்பும் நடந்துட கூடாது. ஓகே, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களை விட நான் தான் ரொம்ப டென்ஷனா இருப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இமீடியட்டா இருக்கிற அத்தனை என்ட்ரன்ஸும் க்ளோஸ் பண்ணிடுங்க. மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும் ஓப்பனா இருக்கட்டும். only one way entry and one way exit, you understand? அங்கேயும் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கணும். யார் வராங்க போறாங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஓகே சார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். நாங்க இந்த மாதிரி நிறைய விஐபி ஃபங்க்ஷனுக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார். என் பிரச்சனையே அதான் மிஸ்டர் கான். நாம நிறைய பார்த்துருக்கோன்னு நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது இல்லையா? சார், நான் எல்லா விஷயத்துலயும் அலர்ட்டா இருப்பேன் சார். அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம் சார். பி கூல் சார். Okay, போங்க சார். okay, just take care of everything, okay? Okay, sir. Vagiri. நிறுத்திக்க. ഇവിടെ തന്നെ. இங்கதான் நிறுத்து. எவ்வளோப்பா? 50 ரூபா சார். இந்தா. தேங்க்யூ சார். മിസ്റ്റർ നായർ, നിങ്ങൾ നായരല്ലോ? അതെ. എന്നെ മനസ്സിലായില്ലയോ? മനസ്സിലായില്ലല്ലോ. ഡൽഹി പത്രിക സമ്മേളനത്തിൽ ഞങ്ങൾ മുൻപ് കണ്ടിട്ടുണ്ടല്ലോ. സോറി, എനിക്ക് ஞாபகத்திலிല്ല. ദിവസം ഒരുപാട് പേരെ നിങ്ങൾ കാണുന്നുണ്ട്. കൂട്ടത്തിൽ എന്നെ മറക്കാനും ചാൻസ് ഉണ്ട്. ഓഹോ, നിങ്ങൾ എന്ത് പത്രികയിലാ ജോലി ചെയ്യുന്നത്? മലയാള മനോരമ വീക്ക്ലി. ഓ അതെയോ? ആക്ച്വലി ഞാൻ ഇവിടെ വരാൻ വഴിയില്ല. എഡിറ്റർ വിളിച്ചു. ഇവിടെ വരാൻ ലാസ്റ്റ് മിനിറ്റിൽ തന്നെ എന്നോട് പറഞ്ഞത്. ബിസിനസ് മാഗ്നറ്റ് മേനക ഉണ്ടല്ലോ, അവളുടെ കവർ സ്റ്റോറി ഒന്ന് ഈ ഫംഗ്ഷനിൽ കവർ ചെയ്യാൻ പറഞ്ഞു. പിന്നെ വന്നിടത്ത് നിങ്ങളെ കണ്ടത് വളരെ സന്തോഷമായി. നിങ്ങൾക്ക് ഏതാ നാട്? ഇവിടെ കേരള, നാഗർകോയിൽ ബാർഡർ. ഓ ശരി. നിങ്ങൾ ഈ ഫംഗ്ഷന് കാണും വന്നത്? അതെ. പിന്നെ എന്തിനു ഇവിടെ നിൽക്കുന്നത്? ഒന്ന് ചെയ്യാം, ഫംഗ്ഷൻ തുടങ്ങാൻ കുറച്ച് സമയമാകും. അതിന്റെ മുൻപ് നമുക്കൊന്ന് ചെയ്യാം. അവിടെ ഒരു നായർ കട ഉണ്ട്, അവിടെ പോയി ഒരു ഒന്നാം തരം ചായ അടിക്കാമോ? അത് നല്ല കാര്യം. നല്ല കാര്യം. പിന്നെ പോവാം. Hi, Jenny. വെൽക്കം മാം. Thank you. Oh, Congrats, ma'am. thank you. Welcome, ma'am. Hello, Mr. Adi. You're looking so pretty. Oh, thank you so much. Please, ma'am. மேம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா மேம்? Excellent. Very good. தேங்க்ஸ் மேம். இந்த ஒரு வாரத்துக்காக தான் பசி தூக்கணும் பார்க்காம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேம், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். தம்பி, தொல்காப்பியன் தம்பி, வீட்டில் தான் இருக்கீங்களா? என்ன சார், என்ன விஷயம்? இல்ல, உங்க தாய் மாமா விஷயமா பேசுறதுக்கு தான் மறுபடியும் இந்த சிற்றம்பலம் வந்திருக்கேன். பேசலாங்களா? சார், உங்களுக்கு சொன்னா புரியாதா? எனக்கு தாய் மாமன் யாருமே கிடையாது. திரும்ப திரும்ப அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு ஆள் இருந்திருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா? தம்பி, இந்த கோயம்புத்தூர் சிற்றம்பலத்தை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. ஆமா, உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து சாவியை வாங்கி ஒருத்தன் என் போர்ஷன்ல தங்கி இருந்துட்டு போயிருக்கான். ஏமாத்த முடியாதுன்னு சொல்றீங்க? தம்பி,
ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மை ஆயிராது. இத பாருங்க, உங்களுக்கு தாய்மாமா இருக்காருங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். சொன்னா கேளுங்க, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகே? எனக்கு தாய் மாமா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. நீ பேசாதீங்க, புரியுதா? அதை எப்படி விட முடியும்? என் கையில ஆதாரம் சிக்கிருச்சுன்னு. சாரி, சொல்ல வந்ததை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஏன் போட்டு இப்படி குழப்பிட்டு இருக்கீங்க? நான் குழப்பில்லைங்க தம்பி. இந்த சீடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். என்ன சீடி இது? நம்ம கயல் மஞ்சள் நீராட்டு விழாவில் எடுத்தது. இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். கிழிஞ்சது. இதை பார்த்தா புரிஞ்சுக்கணுமா? இதுல தானே அந்த சூட்சுமமா அடங்கியிருக்கு. நீங்க இல்லைன்னு சொன்ன நபர், அதாவது உங்க தாய் மாமா இதுல மாட்டியிருக்காரு. நீங்க இல்லைன்னு சொன்ன நபர், அதாவது உங்க தாய் மாமா இதுல மாட்டியிருக்காரு. என்ன சொல்றீங்க? உங்க தாய் மாமா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தது, நம்ம பொண்ணுக்கு சடங்கு சுத்தினது எல்லாம் இதுல தெளிவா இருக்கு. பாருங்க, நம்பிக்கை இல்லைன்னா போட்டு பாருங்க. பாருங்க தம்பி, உங்க மாமாவையும் பார்த்த மாதிரி இருக்கும், அதோட நம்ம கயல் சடங்கையும் பார்த்த மாதிரி இருக்கும். உட்காருங்க சார். எங்க சார் தாய் மாமா? நீங்க ஒன்னையும் காணோம். பொறுங்க பொறுங்க, அவசரப்படாதீங்க, வருவார்ல. அதோ உங்க தாய் மாமா. ஹலோ ஐயா. சாரி சார், சாரி, ஐம் சாரி. என்ன தம்பி, பார்த்து வரக்கூடாதா? சாரி சார், சாரி. இவனைத்தான் சொல்றீங்களா? இவனா என் தாய் மாமான்னு என்னையா கேக்குறீங்களே? உங்க தாய் மாமா உங்களுக்கு அடையாளம் தெரியாதா? சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் தான் என் தாய் மாமன் சொல்லிட்டு இங்க வந்தானா? அவதான் எங்க சொன்னாரு? நானே என் திறமையை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அவரு உங்களை பத்தி விசாரிச்சாரு. அந்த நிமிஷமே அவர் யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இப்பவாவது உண்மை ஒத்துக்கிறீங்களா? சார் இவன் உங்ககிட்ட என்ன விசாரிச்சான்? என்ன தம்பி, தாய் மாமாவை அவன் இவன்னு பேசுறீங்க. என்ன இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. யோ, அறிவில் உங்களுக்கு லூஸ் மாதிரி வளரிட்டு போங்க போங்க.
வந்தவர் உங்க தாய் மாமன் தான். அதனால தான் உங்க போர்ஷன் சாவி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன்.